வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டோன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குன்றது நம்பிக்கை. அந்த வரலட்சுமி விரதம் 2 நாளில் வரப்போகுது. அதுக்கான பிரசாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சுண்டல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேர்க்கடலையை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். 2 மணி நேரம் ஊறின வேர்க்கடலையை 4 விசில் குக்கரில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கிட்டோம். வேர்க்கடலையை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த வெங்காயம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது அதுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டு வேக வச்சிடணும். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்து எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்கிடலாம். வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இப்போது சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை போலி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போலி செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊறின கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ பூரணம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கிளாஸ் வெல்லம், 2 ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. வெல்லம் எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய், கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டு வருது. ஸோ இது மாதிரி இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா திக்காயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முன்னாடியே கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அதை சின்ன பூரிக்கு தேய்க்கிற மாதிரி சின்ன ரோலாக தேய்ச்சிக்கலாம்.
நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை இந்த பூரி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, இதில் சென்டரில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் மேலே வந்து தெளித்து விட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நாம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். சுவையான போலி இப்போது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். மைதா மாவில் பண்ணுறத விட கோதுமை மாவில் பண்ணுறது இன்னும் நமக்கு ஹெல்த்தி தான். இந்த வேர்க்கடலை சுண்டலும் போலியும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.